தீபத்திலே மிக சிறந்த தீபங்களாக 3 தீபங்கள் நாம் கொண்டாடுகிறோம். ஒன்று சபரிமலை சாஸ்தாவுடைய தீபம், மற்றொன்று வடலூர் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானுடைய தைப்பூச திருநாளுடைய தீபம். உலக பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய தீபம். இந்த அண்ணாமலையார் ஜோதி வடிவத்திலே காட்சி கொடுக்கக்கூடிய நாள் கார்த்திகை திருநாள். அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் என்று அர்த்தம். அண்ணா என்றால் நெருங்க முடியாத மலை என்று ஒரு பொருள்படும். ஆகவே யாராலும் நெருங்க முடியாத மலை அண்ணாமலை. நான் எனது என்ற செருக்கு அற்றவர்களால் அணுகக்கூடிய மலை அண்ணாமலை. சிவபெருமான் காட்சி கொடுத்த நாள், லிங்க திருமேனியில் காட்சி கொடுத்த நாள் சிவராத்திரி என்று நாம் அழைக்கிறோம். பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் காட்சி கொடுக்கிறார். அர்த்தநாரீஸ்வரர் வடிவம், இடது பாகம் அம்பாள், வலது பாகம் சிவபெருமான். இந்த கோலம் அம்பாளுக்கு வழங்கப்பட்ட ஊர் திருவண்ணாமலை. ஆனால் இந்த கோலத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் தமிழகத்திலே பாடல் பெற்ற ஊராக விளங்கக்கூடியது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர். மலைமேலே சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தோடு இருக்கிறார். இடது பாகம் அம்பாள், வலது பாகம் சிவன். ஆரா டிவோஷனல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்து நமக்கு சுருக்கமாகவும் அழகாகவும் சொல்வதற்கு திருவாடுதுறை சைவ சித்தாந்த பேராசிரியர், ஆன்மீக சொற்பொழிவாளர், ஜோதிடர் திரு மோகன்ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். திருக்கார்த்திகை தீபம் நம்ம வீட்டுல எல்லாருமே விளக்கேற்றி வைப்பாங்க. இந்த விளக்கேற்றி வைத்திருக்கும் எத்தனையோ சிவாலயங்கள் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் திருவண்ணாமலையினுடைய தீபம், திருவண்ணாமலை திருக்கோயிலுக்கும் இந்த விளக்கு ஏற்றுவதற்கும் என்ன தொடர்பு? கார்த்திகை விளக்கு ஏற்றுவதற்கு என்ன தொடர்பு? தீபத்திலே மிக சிறந்த தீபங்களாக 3 தீபங்கள் நாம் கொண்டாடுகிறோம். ஒன்று சபரிமலை சாஸ்தாவுடைய தீபம், மற்றொன்று வடலூர் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானுடைய தைப்பூச திருநாளுடைய தீபம். அதற்கு அடுத்து உலக பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய தீபம். இந்த அண்ணாமலையார் ஜோதி வடிவத்திலே காட்சி கொடுக்கக்கூடிய நாள் கார்த்திகை திருநாள். அதே கார்த்திகை மாதத்தில் நடக்கிறது. மற்றும் ஜோதி வடிவத்திலே இறைவன் காட்சி கொடுத்து அடியார்களுக்கு அருள்பாலிக்கக்கூடிய நன்னாளாக இந்நாள் விளங்குகிறது. இந்த அண்ணாமலை அப்படின்றதுக்கு ஒரு பெரிய விளக்கங்கள் பலரும் சொல்றாங்க. நீங்க இந்த அண்ணாமலை என்ற திருப்பெயருக்கான காரணத்தை சொல்ல முடியுமா? அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல் என்று அர்த்தம். அண்ணா என்றால் நெருங்க முடியாத மலை என்று ஒரு பொருள்படும். ஆகவே யாராலும் நெருங்க முடியாத மலை அண்ணாமலை. அதுதான் அந்த சொல்லுக்கான விளக்கம். திருவண்ணாமலை குறித்து பாடிய பெரியோர்களுடைய பெயர்கள் என்ன கருப்பொருள்ல பாடியிருக்காங்கன்னு சொல்ல முடியுங்களா? அண்ணாமலையை பற்றி பாடிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், வாக்கிற்கு அருணகிரியாக விளங்கக்கூடிய அருணகிரிநாத பெருமான். இதிலே அருணகிரிநாத பெருமான் பிறந்த ஊர் திருவண்ணாமலை. ஆகவே திருப்புகழ் தோன்றிய ஊரும் திருவண்ணாமலை. நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க அண்ணா அப்படின்னா யாரும் அணுக முடியாதுன்ற மாதிரி சொன்னீங்க. அப்படின்னா யாரெல்லாம் அணுக முடியும், யாரெல்லாம் அணுக முடியாது? யார் ஒருவனுக்கு நான் எனது என்ற எண்ணங்கள் அற்று போகிறதோ அவர்கள் எளிமையாக அணுகி அங்கே திருவாகிய இறைவனுடைய அருளை பாலாக அருந்த முடியும். ஆகவே நான் எனது என்ற செருக்கு அற்றவர்களால் அணுகக்கூடிய மலை அண்ணாமலை. நான் எனது என்ற செருக்கு உள்ள ஆன்மாக்களால் எளிமையாகவும் எப்பொழுதுமே அணுக முடியாத மலையாக அண்ணாமலை விளங்குகிறது. அக்னி ஸ்தலம்னு சொல்லுவாங்க. இந்த திருவண்ணாமலையை எவ்வளவு காலத்துக்கு முற்பட்டது அப்படின்றத நம்மளால ஒரு தோராயமாவோ துல்லியமாவோ சொல்ல முடியுமா? திருவண்ணாமலை என்பது காலத்தால் முற்பட்டது அப்படின்னு தான் நம்முடைய புராணங்கள் சொல்லுகிறது. காரணம், ஒவ்வொரு கோயிலும் தோன்றியதற்கு கால எல்லை இருக்கிறது.
இதிலே கால எல்லைக்கு உட்படாத கோயில்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது பஞ்சபூத ஸ்தலங்கள் காலத்திற்கு கால எல்லைக்கு உட்படாத கோயில்களாக இருக்கிறது. அதிலே முதன்மையான கோயிலாக திருவண்ணாமலை விளங்குகிறது. காரணம், இறைவனுடைய சொரூப லட்சணம், அதாவது இறைவன் ஜோதி வடிவாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு திருத்தலம் திருவண்ணாமலை. ஆகவே அது பல யுகங்களுக்கு முற்பட்ட கோயிலாக சொல்லப்பட்டிருக்கு. புராண அடிப்படையில திருவண்ணாமலைக்குன்னு இருக்கக்கூடிய வரலாற்று சுருக்கத்தை சொல்ல முடியுமா? ஒரு காலத்திலே பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் ஒரு போட்டி ஏற்பட்டது. அதாவது 3 தொழில்களை படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தொழில்களிலே படைத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் பிரம்மா, காத்தல் தொழிலை செய்யக்கூடியவர் விஷ்ணு. இவர்கள் இருவருக்கும் யார் பெரியவர், யார் செய்யக்கூடிய தொழில் மிக உயர்ந்த தொழில் என்ற ஒரு போட்டி ஏற்படுகிறது. அதாவது நானே உயர்ந்தவன், எனது தொழிலே உயர்ந்த தொழில் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. அதற்கு தீர்வாகத்தான் இந்த அண்ணாமலை விளங்குகிறது. அப்படி எண்ணுகின்ற பொழுது பிரம்மதேவர் சொல்லுகிறார், நான் படைப்பதனால்தான் நீங்கள் காக்கின்றீர்கள், ஆகவே என் தொழில் நடந்தால்தான் உங்களுடைய தொழில் நடக்கும் என்று பிரம்மதேவர் வாக்குவாதம் செய்கிறார். ஆனால் திருமால் என்ன சொல்லுகிறார், நீ என்னுடைய நாபிக் கமலத்திலிருந்து தோன்றியவர், ஆகவே உனக்கும் தந்தை நான் தான், ஆகவே படைப்பது பெரிய விஷயம் அல்ல, காத்தல் என்பதுதான் பெரிய விஷயம், ஆகவே நானே உயர்ந்தவன், எனது தொழிலே உயர்ந்தது என்ற ஒரு வாக்குவாதம் ஏற்படுகிறது. அதற்கு இடையிலே சிவபெருமான் ஜோதியாக தோன்றுகிறான். அவனுக்கு உருவம் கிடையாது, ஜோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் என்று மணிவாசக பெருந்தகை குறிப்பிடுகிறார். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் என்று கந்தபுராணம் பேசுகிறது. ஆகவே அந்த பரபிரம்மம் இந்த இருவருக்கும் இடையே ஜோதி வடிவத்திலே தோன்றுகிறது. தோன்றி அசரந்தியாக யார் ஒருவர் என்னுடைய முடியையும் யார் ஒருவர் என்னுடைய அடியையும் காண்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர் என்று சுவாமி சொல்ல, பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு பிரம்மதேவர் அன்னப்பறவையாக மாறி மேல் நோக்கி செல்லுகிறார். திருமால் வராக அவதாரம் எடுத்து கீழ் நோக்கி செல்லுகிறார். அப்படி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது பல யுகங்கள் கடந்து அந்த அடியும் முடியும் தேடிக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற பொழுது திருமால் கீழ் நோக்கி செல்லுகின்ற பொழுது அவருடைய தவ பயனின் காரணமாக அவருக்கு ஒரு அறிவு தென்படுகிறது. என்னவென்றால், இனி எத்தனை காலங்கள் தேடினாலும் இந்த அடியை நாம் காண முடியாது என்ற அறிவு தென்படுகிறது. இதை திருமூல தேவநாயனார் குறிப்பிடுகிறார். வேறறியாம விளம்புகின்றேனே என்று குறிப்பிடுகிறார். இறைவனுடைய வேர் அடிவேர் எங்கிருக்கிறது என்பது தெரியாமல் நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று திருமூல தேவநாயனாரும் திருமந்திரத்திலே குறிப்பிடுகிறார். அந்த அறிவு அவருக்கு தென்படுகிறது. ஆனால் மேலே சென்ற பிரம்மதேவர் என்ன நினைக்கிறார், நாம் எப்படியாவது இந்த முடியை கண்டுவிடலாம் என்பதற்காக இருமாப்போடு மேலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எதிர்த்தாப்பிலே ஒரு தாளம்பூ கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே தாளம்பூவும் பிரம்மதேவரும் சந்திக்கின்றார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் கேட்கிறார் தாளம்பூ இடத்திலே, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு தாளம்பூ பதில் சொன்னது, நான் சிவபெருமானுடைய முடியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னது. அப்படி என்றால் நான் சிவபெருமானுடைய முடியை காண வேண்டும் என்றால் இன்னும் எவ்வளவு காலம் பயணித்து செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதற்கு தாளம்பூ சொல்லுகிறது, உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் பயணித்து சென்றாலும் சிவபெருமானுடைய முடியை காண முடியாது என்று பதில் சொன்னது. அதற்கு உடனடியாக பிரம்மதேவர் கல்விக்கு அதிபதி அவருடைய புத்தியை கொண்டு யோசிக்கிறார். நான் முடியை கண்டதாக சொல்லுகிறேன், நீ அதற்கு சாட்சியாக இருக்க முடியுமா என்று சொல்லுகிறேன். அப்பொழுது அதற்கு தாளம்பூவும் இசைந்து பொய்யுரைக்க ஒத்துக்கொள்ளுகிறது. பிரம்மதேவர் பொய்யுரைக்கிறார், அதற்கு சாட்சியாக தாளம்பூ விளங்குகிறது. இந்த நேரத்திலே சிவபெருமான் குளிர்ந்து
லிங்க திருமேனியிலே காட்சி கொடுக்கிறார் இருவருக்கும். அதை அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். லிங்கத்தே இங்குற்றான் என்று பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தி என்று குறிப்பிடுகிறார். லிங்க புராண திருக்குறுந்தொகை. ஆகவே அந்த நாள் என்பது மகா சிவராத்திரி அன்று இந்த நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு நடந்த இடம் அண்ணாமலை. அதனால் புராண அடிப்படையிலே பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் அடிப்படையிலே ஜோதி வடிவத்திலே இறைவன் காட்சி கொடுத்த திருத்தலம், அதுவும் சிவராத்திரி என்று காட்சி கொடுத்த திருத்தலம். அந்த சிவராத்திரியிலும் நடு நிசியாக விளங்கக்கூடிய 2வது ஜாமத்திலே லிங்க திருவேணியிலே இறைவன் காட்சி கொடுத்த திருத்தலம் திரு அண்ணாமலை. இதுதான் அந்த கோயிலுடைய புராண வரலாறு. சிவராத்திரிக்கும் திருவண்ணாமலைக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அது பற்றி நிகழ்வு நடந்த நாள் திருவண்ணாமலையில் சிவராத்திரி அன்றுதான் நடந்தது. சிவபெருமான் காட்சி கொடுத்த நாள், லிங்க திருமேனியில் காட்சி கொடுத்த நாள் சிவராத்திரி என்று நாம் வழங்குகிறோம். அப்படி லிங்க திருமேனியில் யாருக்கு காட்சி கொடுக்கிறார்? பிரம்மதேவருக்கும் திருமாலுக்கும் காட்சி கொடுக்கிறார். எந்த இடத்தில்? திருவண்ணாமலையிலே காட்சி கொடுக்கிறார். கார்த்திகை மாதத்தினுடைய பௌர்ணமி அன்று இருக்கக்கூடிய சிறப்பு, அங்க இருக்கக்கூடிய தெய்வ உலாவினுடைய சிறப்பு என்ன? கார்த்திகை தீபம் பௌர்ணமியும் திருக்கார்த்திகை நட்சத்திரமும் ஒரு சேர வரும். சில மாதங்களில் பார்த்தீங்க என்றால், சில வருடங்களில் பார்த்தால் கார்த்திகை முந்தின நாள் வரும், பௌர்ணமி அடுத்த நாள் வரும். சில ஆண்டுகளில் பௌர்ணமியும் கார்த்திகையும் ஒரே நாள் வரும். ஆகவே ஒரே நாள் வருவதுதான் சிறப்பு. அந்த நாளிலே தீபத்தை ஏற்றுவதற்கு முன்னால், அண்ணாமலையிலே தீபம் ஏற்றுவதற்கு முன்னால், அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக வெளியில் வரக்கூடிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வருவார். ஒரு சில வினாடிகள் மட்டுமே வருவார். அவர் உள்ளிருந்து வெளியில் வந்த பிறகு, தீபம் ஏற்றிய பிறகு உடனடியாக உள்ளே சென்று விடுவார். உள்ளே சென்றவுடன் கோயிலுடைய திருக்கதவுகள் மூடப்படும். அடுத்த நாள் கோயிலை தூய்மை செய்து அந்த அக்னி சொரூபத்தை சாந்தப்படுத்தி குளிர வைத்த பிறகு அடுத்த நாள் காலை 5 மணி அளவிலே கோயில் நடை திறக்கப்படும். மேலும் அர்த்தநாரீஸ்வரர் ஏன் வருகிறார் என்றால், கார்த்திகை பௌர்ணமி அன்றுதான் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு இடது பாகம் கொடுத்த நன்னாள். ஆகவே அந்த நன்னாளில் அர்த்தநாரீஸ்வரர் வெளியில் வந்து அந்த தீபத்தை ஏற்றுகிறார் என்பது சாஸ்திர சம்பிரதாயம். இதே போலவே பலமுறை பலரும் சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் உங்களுடைய சொற்களில் அந்த பௌர்ணமி நாளில் கிரிவலம் வருவது, அது மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதம் முழுவதுமே கிரிவலம் வருவது, இந்த கிரிவலம் வருவதற்கான ஒரு தனி சிறப்பு என்னங்க? கார்த்திகை பௌர்ணமியில் வருவது, பௌர்ணமி என்றாலே அம்பாள், அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய உன்னதமான நாள் என்றால் பௌர்ணமி தான். மேலும் கிரிவலம் வருகின்ற பொழுது யார் ஒருவர் இந்த மலையை சுற்றி வந்து அண்ணாமலையில் ஜோதி தரிசனம் காணுகிறார்களோ அவர்களுடைய 21 தலைமுறையில் வரக்கூடிய பாவங்களை எல்லாம் போக்கி 21 தலைமுறைக்கு யாமே முக்தி வழங்குவோம் என்று சிவபெருமானே திருவாய் மலர்ந்து அருளியிருக்கிறார். திருக்கார்த்திகை தீபத்துடைய தரிசன பலனை சிவபெருமானே திருவாய் மலர்ந்து அம்பாளுக்கு சொல்லுகிறார். ஆகவே கார்த்திகை தீபத்தை நாம் கண்டு தரிசனம் செய்தால் 21 தலைமுறைக்கு நாம் பிறவாத வரத்தை பெறலாம். நம்முடைய தலைமுறையில் 21 தலைமுறைகள் முக்தி வரும் என்பது சாஸ்திரம். திருக்கார்த்திகை அன்று அந்த உலா வருதுல அர்த்தநாரீஸ்வரரை பற்றி குறிப்பிட்டீங்க. அந்த இடபாகம் அவர் வழங்கியதற்கான ஒரு தாத்பரியம் என்ன? அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் இடது பாகம் அம்பாள், வலது பாகம் சிவபெருமான். இந்த கோலம் அம்பாளுக்கு வழங்கப்பட்ட ஊர் திருவண்ணாமலை. ஆனால் இந்த கோலத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் தமிழகத்திலே பாடல் பெற்ற ஊராக விளங்கக்கூடியது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலை மீது சுவாமி அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தோடு இருக்கிறார். இடது பாகம் அம்பாள், வலது பாகம் சிவன். இந்த இடது பாகத்தை அம்பாள் பெற்றதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இடது பாகம் பெற்ற நாள் தான் திருக்கார்த்திகை பௌர்ணமி.
இந்த அம்பாள் இடது பாகத்தை பெறுவதற்கு என்ன காரணம் என்றால், அம்பாளுடைய மனதிலே ஒரு கேள்வியை எழுகிறது. சுவாமி, கணவனாகிய தாங்கள் உயர்ந்தவரா அல்லது என்னுடைய மைத்துனனாகிய திருமால் உயர்ந்தவரா என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இந்த எண்ணத்தை சுவாமியிடத்திலே அம்பாள் கேட்கின்றாள். அதுக்கு சிவபெருமான் என்ன சொல்லுகிறார்? இந்த கேள்விக்கு நீ பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தமிழகத்திலே புன்னை மரங்கள் அடர்ந்த காட்டிலே தவம் செய்து வா, உரிய நன்னாளிலே நான் இதற்கான பதிலை உனக்கு சொல்லுகிறேன் என்று சுவாமி திருவாய் மலர்ந்து அருளுகிறார். அதைத் தொடர்ந்து அம்பாள் பூமிக்கு இறங்கி வந்து புன்னை மரங்கள் அடர்ந்த காட்டிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒரு பெண் தனியாக அமர்ந்து தவம் செய்து கொண்டிருக்கிறாளே என்று எண்ணி அதை கண்ணுட்ட அதை பார்த்த 2 பக்தர்கள், சங்கன் பதுமன் என்ற 2 பக்தர்கள். சங்கன் என்பவன் சிவபெருமான் மீது பக்தி உடையவன், பதுமன் என்பவன் மகாவிஷ்ணுவின் மீது பக்தி உடையவன். இவர்கள் இருவரும் பார்வதி தேவிக்கு துணையாக, பார்வதி தேவிக்கு பின்னால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அதாவது அம்பாள் தவம் செய்கிறாள், அந்த அம்பாளுக்கு துணையாக, அம்பாளுக்கு தெரியாமல் இவர்கள் பின்னால் இருந்து அம்பாளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பாதுகாக்கின்ற பொழுது அம்பாளுடைய தவத்துக்கு மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று அந்த புன்னை மரங்கள் அடர்ந்த காட்டிலே சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். எப்படி காட்சி கொடுக்கிறார் என்றால், வலது பாகம் முழுவதும் சிவபெருமான், இடது பாகம் முழுவதும் நாராயணன், சங்கர நாராயணனாக காட்சி கொடுக்கிறார் ஆடி மாதம் பௌர்ணமி அன்று. இதை பார்க்கிறாள் அம்பாள். பார்த்த உடனே அம்பாளுக்கு ஒரு தெளிவு ஏற்படுகிறது. தன்னுடைய கணவன் மைத்துனன் இருவருக்குள்ளேயும் எந்த விதமான பேதமும் இல்லை, இருவரும் ஒருவரே என்பதை அம்பாள் தெளிவு பெறுகிறார். அதாவது பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒன்று என்பது சாஸ்திரம். இப்படி ஒன்றாக பார்க்க வேண்டும் என்பது ஐதீகம். இதை அம்பாளின் மூலமாக சிவபெருமான் உணர்த்துகிறார். இதை பார்த்த அம்பாள் தானும் தன்னுடைய மைத்துனனாகிய திருமாலை போல இடது பாகம் பெற வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பத்தை சிவபெருமானிடத்திலே வைக்கிறார். அப்பொழுது சிவபெருமான் சொல்லுகிறார், நீ காஞ்சிபுரத்திலே தவம் செய்து அண்ணாமலையிலே இடது பாகம் பெறுவா என்று வான் கொடுத்து மறைகிறார். ஆகவே இந்த இடது பாகம் பெறுவதற்கு முன்னால், அம்பாள் இடது பாகம் பெறுவதற்கு முன்னால் சிவபெருமானிடத்திலே இடது பாகம் பெற்றவர் நாராயணன். இந்த நிகழ்வு நடந்த இடம் சங்கரன் கோயில். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. சங்கரன் கோயில், திருச்செங்கோடு, திருவண்ணாமலை அப்படியே ஒரு புள்ளியில் ஒரு கோர்வையாக சேர்த்து ஒரு அற்புதமான பதிவை வழங்கியிருக்கிறீர்கள். இந்த திருவண்ணாமலை மற்றும் திருவண்ணாமலை தீபம் குறித்த ஒரு சிறிய அழகிய கருத்து பதிவுக்கும், அர்த்தநாரீஸ்வரர் குறித்த அழகிய கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு கருத்து பதிவில் சந்திப்போம், ஒளிப்பதிவில் சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.